Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு DMVPN கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஹோல் வீடியோ சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக் மல்டி பாயிண்ட் VPN கான்செப்ட் CCNலேருந்து CCI லெவல் வரையும் ஃபுல் கான்செப்ட்மே உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு வீடியோ செஷனில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு DMVPN பற்றி பார்க்கலாம். ஸோ டைனமிக் மல்டி பாயிண்ட் VPNங்கிறது ஒரு ரவுட்டிங் டெக்னிக். இதை யூஸ் பண்ணி என்ன பில்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு VPN நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறாங்க பிட்வீன் மல்டிபிள் சைட்ஸ்க்கு நடுவில். ஸோ இதில் நம்ம ஸ்டாட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் டைனமிக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அது என்னங்கிறத நம்ம கான்ஃபிகரேஷன் பார்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இது ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். இது ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் நெட்வொர்க் மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போக் டு இன்னொரு ஸ்போக் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். அது ஒரு ஸ்போக்லேருந்து ஹப்புக்கு போய் ஹப்லேருந்து தான் ஸ்போக்குக்கு போகிறங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஸ்போக் டு ஸ்போக் கம்யூனிகேட் ஆகும் DMVPN யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்கிரிப்ஷனும் சப்போர்ட் ஆகும். எது மூலமானு பார்த்தீங்கன்னா IPsec மூலமாக. ஸோ இதனால் DMVPN ஒரு பாப்புலர் சாய்ஸாக இருக்கும். ஸோ மல்டிபிள் சைட்ஸ் ரெகுலர் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக மல்டிபிள் சைட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு DMVPN ஒரு பாப்புலர் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MPLS VPNக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக DMVPN யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பேக்கப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் DMVPNல ஒரு 4 பீசஸாக நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் GRE, செகண்ட் நெக்ஸ்ட் ஹாப் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால், தேர்ட் ரவுட்டிங் நார்மல் ரவுட்டிங் RIP, EHRP, OSPF, BGP, நெக்ஸ்ட் IPsec. ஸோ இதை 4 பீசஸாக பிரிச்சிருக்காங்க DMVPNல பசில் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டி பாயிண்ட் GRE. ஸோ நார்மலாக ஒரு GREயில் பார்த்தீங்கன்னா ஒரு GRE டனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் தான் ரெகுலர் GRE பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். ஆனால் இது ஸ்கேலபிள் கிடையாது. ஏன் ஸ்கேலபிள் கிடையாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட ஆஃபீஸ் நெட்வொர்க்கு, என்னோட ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, நெக்ஸ்ட் 3 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹெட் ஆஃபீஸும் இந்த 3 பிரான்ச் ஆஃபீஸும் நான் இன்டர்நெட் வழியாக நான் கனெக்ட் பண்ணுறேன், ப்ரைவேட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மலாக நான் ரெகுலர் GRE டனல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச் ஆஃபீஸ் நான் செப்பரேட்டாக ஒரு டனல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். அதேமாதிரி ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச் ஆஃபீஸ் இன்னொரு டனல் நான் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச் ஆஃபீஸ் 3 நான் அனதர் செப்பரேட் டனல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் பிரான்ச் ஆஃபீஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு டனல் இன்டர்ஃபேஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இது ஸ்கேலபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இப்போ டனலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐபி பேக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ஐபி பேக்கெட் இன்சர்ட் பண்ணுறதா டனல்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ரெகுலர் GRE டனல்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஐபி பேக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ஐபி பேக்கெட் இன்சர்ட் பண்ணுறதா டனல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த எபோ டயக்ராமில் ஒரு ரவுட்டர் ஹெட் ஆஃபீஸ். ஸோ நான் என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தனோ அதை அந்த ஸ்லைடில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 3 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் ஹேஸ் டு கனெக்டட் டு தி ஹெட் ஆஃபீஸ். எல்லா பிரான்ச் ஆஃபீஸுமே ஹெட் ஆஃபீஸோட டனல் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் 1லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ் 2க்கு ஒரு டனல் டேரெக்டாக ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ் 2 டு பிரான்ச் ஆஃபீஸ் 3 இன்னொரு டனல் நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமு. ஸோ இப்போ இந்த ரெட் கலர் டாட் டனல் இன்டர்ஃபேஸ். ஸோ ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச் ஆஃபீஸ் ஒரு டனல், ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச் ஆஃபீஸ் அனதர் டனல், ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச் ஆஃபீஸ் 3 அனதர் டனல், branch office 1 to branch office 2 one more tunnel, and branch office 2 to branch office 3 one more tunnel. So total பார்த்தீங்கன்னா 5 tunnel interface நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ we have create multiple tunnel interface. ஸோ multiple tunnel interface நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு tunnel interfaceக்கும் நான் source and destination IP நிறைய செட் பண்ணணும். ஸோ இட் வில் ஒர்க். இது ஒர்க் ஆகும். ஆனால் இது ஒரு ஸ்கேலபிள் சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா இப்போ நான் ஒவ்வொரு டனலுக்குமே நான் செப்பரேட்டாக டனல் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணும்போது எனக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இன்க்ரீஸ் ஆக நான் அடிஷ்னலாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கான்ஃபிகரேஷனும் ரொம்ப அதிகமாகும். ஸோ கான்ஃபிகரேஷன் அதிகமாகச்சுன்னா ஈஸியாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது அதனால தான் இது ஸ்கேலபிள் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மல்டி பாயிண்ட் GRE. இந்த மல்டி பாயிண்ட் GRE நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த நேம்லேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டெஸ்டினேஷன். ஸோ allows us to have a multiple destination. So we use them, our picture could look like this. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ மல்டி பாயிண்ட் GRE யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு டனல் இன்டர்ஃபேஸ் ஆனால் மல்டிபிள் டெஸ்டினேஷன்.
இப்போ வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து ஒரே ஒரு டனல் இன்டர்ஃபேஸ் மூலமாக மல்டிபிள் டெஸ்டினேஷன்ஸ் வந்து நான் பண்ணிக்கலாம். ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று வந்து செப்பரேட்டாக ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி பிரான்ச் ஆஃபீஸ் 2 வந்து செப்பரேட்டாக ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துக்கலாம். பிரான்ச் ஆஃபீஸ் 3 வந்து another டெஸ்டினேஷன். ஸோ அதுதான் வந்து இந்த மல்டிபாயிண்ட் ஜிஆர்இயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு டனல் இன்டர்ஃபேஸ் வழியாக மல்டிபிள் டெஸ்டினேஷன் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கேலபிள். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஜிஆர்இ மல்டி பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். there will be only one tunnel interface on each router. ஒவ்வொரு ரவுட்டருக்குமே ஒரே ஒரு tunnel interface தான். ஸோ ஹெட் ஆஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் as one tunnel with each branch office வந்து டெஸ்டினேஷனாக வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ now you might be wondering what about the requirement where branch office 1 and 2 and branch office 2 and 3 have a direct tunnel. ஸோ இப்போ வந்து branch office 1 and 2க்கும் 2 and 3க்கு எப்படி வந்து tunnel வந்து என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து tunnel வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து அப் அண்ட் ஸ்போக் டோபாலஜி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டிஎம்விபிஎன்ல வந்து நம்ம மல்டிபாயிண்ட் ஜிஆர்இ யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து மல்டிபிள் டெஸ்டினேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1லேருந்து 2க்கோ இல்லை 2லேருந்து 3க்கோ நம்ம டனல் வந்து தேவை அப்படின்னா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பில்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பில்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நியூ டனல்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ டைனமிக் மல்டிபாயிண்ட் விபிஎன்ல வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பில்ட் ஆகும். அதான் இதில் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து எப்போல்லாம் வந்து டிராஃபிக் வந்து பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து சென்ட் பண்ணணுமோ ஸோ அப்போல்லாம் வந்து டனல் வந்து ஃபார்ம் ஆகி டிராஃபிக் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு தான் போகணும் கிடையாது, டைரெக்டாக வந்து ஸ்போக் டு ஸ்போக் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகும். ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அது என்ன ப்ராப்ளங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து டைனமிக்காக வந்து டனல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் நான் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைடில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மல்டிபிள் சைஸ் வித்தவுட் ஹேவிங் ஸ்டாட்டிக்லி கான்ஃபிகர் ஆல் டிவைஸ். ஸோ ஸ்டாட்டிக்லி கான்ஃபிகர் ஆல் டிவைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டனல் தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து அந்த பிரான்ச் ஆஃபீஸ் டு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ டனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிற டனல் தான் வந்து நான் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ஜிஆர்இ டனல் வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம வந்து என்ன செட் பண்ணுவோம்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ணுவோம். ஸோ அது மூலமாக இது வந்து என்ன அது செட் பண்ணி இது என்ன யூஸ் பண்ணுதுன்னா ஸோ அது மூலமாக யூஸ் டு பில்ட் ஜிஆர்இ டனல் வந்து பில்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து 2 பிரான்ச் ரவுட்ரு வந்து டனல் மூலமாக சம் டிராஃபிக் வந்து சென்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து எப்படி வந்து அந்த பிரான்ச் ஆஃபீஸ் 1 வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 2ஓட ஐபி அட்ரஸ் வந்து எப்படி வந்து அதுக்கு தெரியும். ஸோ லெட் மீ ஷோ யூ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். நான் என்ன சொல்ல வரேங்கிறது பாருங்கள். இப்போ வந்து இந்த டயக்ராமில் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்க ஐபி எல்லாமே வந்து பப்ளிக் ஐபி. ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து ஒரு லொக்கேஷன் இருக்குது, பிரான்ச் ஆஃபீஸ் 1 வந்து another டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், இது வந்து another டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஹெட் ஆஃபீஸும் 2 பிரான்ச் ஆஃபீஸும் வந்து த்ரூ இன்டர்நெட் மூலமாக தான் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து க்ளவுடு வந்து இன்டர்நெட். ஸோ இப்போ வந்து நான் ஹெட் ஆஃபீஸில் வந்து நான் பப்ளிக் ஐபி வந்து 1.1.1.1 யூஸ் பண்ணுறேன். பிரான்ச் ஆஃபீஸ் 1ல் வந்து 2.2.2.2 யூஸ் பண்ணுறேன். பிரான்ச் ஆஃபீஸ் 2ல் வந்து 3.3.3ங்கிற ஐபி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மல்டிபாயிண்ட் ஜிஆர்இ டனல் இன்டர்ஃபேஸ் ப்ரைவேட் நெட்வொர்க்கோட ஐபி வந்து 172.16.1.0/24 யூஸ் பண்ணுறேன். ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து 1.1, பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து 1.2, பிரான்ச் ஆஃபீஸ் 2க்கு வந்து 1.3ங்கிற ஐபி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை இதில் மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள். So above we have a head office and 2 branch router, branch 1 and branch 2. So each router is connected to the internet and as a public IP address. Head office வந்து 111, branch office 1க்கு 222, branch office 2க்கு 333. ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஜிஆர்இ மல்டி பாயிண்ட் டனல் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு சிங்கிள் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். 172.16.1.0/24 நெட்வொர்க்கு. ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து 172.16.1.1, பிரான்ச் ஆஃபீஸ்க்கு 1.2, பிரான்ச் ஆஃபீஸ் 2க்கு வந்து 1.3. ஸோ இப்போ வந்து நம்மளோட பேக்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லெட்ஸ் சே ஸோ வி வாண்ட் டு சென்ட் பிங் ஃப்ரம் இப்போ வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1ல இருந்து டனல் இன்டர்ஃபேஸ் வழியாக பிரான்ச் ஆஃபீஸ் 2ஓட டனல் இன்டர்ஃபேஸ் வந்து நான் பிங் பண்ணுறேன். ஸோ அந்த ஜிஆர்இ என்கேப்சுலேட்டட் ஐபி பேக்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டேட்டா, நெக்ஸ்ட் வந்து இது வந்து இன்னர் சோர்ஸு இன்னர் டெஸ்டினேஷன். அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து இன்னர் சோர்ஸ் வந்து ஜிஆர்இ ப்ரைவேட் ஐபி 172.16.1.3. டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.1.2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிஆர்இ பேக்கெட்டு, நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இன்னருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜிஆர்இயோட ஹெடரு, நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் சோர்ஸ் அண்ட் அவுட்டர் டெஸ்டினேஷன்.
ஸோ அவுட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.2.2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரி இது வந்து டயக்ராமில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சோர்ஸு, இது வந்து டெஸ்டினேஷன். இதை நான் மாற்றி வந்து இங்கே டெஸ்டினேஷன் சோர்ஸ் நான் போட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னர் சோர்ஸ் வந்து 172.16.1.2, டெஸ்டினேஷன் வந்து 172.16.1.3. இது வந்து ப்ரைவேட் ஐபி, இது வந்து இன்னர். இது வந்து அவுட்டர் சோர்ஸ், அவுட்டர் டெஸ்டினேஷன். ஸோ அவுட்டர் சோர்ஸ் வந்து 2.2.2ங்கிறது வந்து பப்ளிக் ஐபி. இது வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1ஓட பப்ளிக் ஐபி வந்து 2.2.2.2. பிரான்ச் ஆஃபீஸோட 3ஓட பப்ளிக் 2ஓட பப்ளிக் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 3.3.3.3. ஸோ இந்த அவுட்டர் சோர்ஸ் அண்ட் அவுட்டர் டெஸ்டினேஷன் மூலமாக தான் வந்து உங்களுக்கு பேக்கெட் வந்து இன்டர்நெட் வழியாக ஒரு சைட்லேருந்து ஒரு சைட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகுது. ஒன்ஸ் வந்து அந்த சைட்டுக்கு வந்தோடனே அந்த பப்ளிக் ஐபியை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பேக்கெட் தான் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா பேக்கெட். ஸோ இது வந்து ட்ராவலிங் கோசரம் தான் வந்து அந்த இன்டர்நெட்லேயே ட்ராவல் பண்ணுறது அந்த பப்ளிக் ஐபி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பப்ளிக் ஐபி, அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் 1ஓட பப்ளிக் ஐபி என்னோட பப்ளிக் ஐபி என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் பிரான்ச் ஆஃபீஸ் 2ஓட பப்ளிக் ஐபி வந்து எனக்கு எப்படி தெரியும்? ஸோ இங்கே வந்து நான் போட்டிருக்கேன், பட் வந்து இதில் வந்து எப்படி வந்து தெரியும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா நான் வந்து ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாத்தோட பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஆனால் ரவுட்டர் டிஎம்விபிஎன் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸோட நம்ம ஏதோ டிராஃபிக் சென்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டனல் வந்து பில்ட் ஆகும். ஸோ இந்த ரவுட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டனல் பில்ட் பண்ணும்போது அந்த ரவுட்டருக்கு எப்படி அந்த பிரான்ச் ஆஃபீஸ் 2ஓட பப்ளிக் ஐபி தெரியும்? ஸோ அது தெரியும், அதான் வந்து இங்கே கொஸ்டின் மார்க். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்னர் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் ஆர் known to use. These are the IP address of the tunnel interface. So we encapsulate this IP packet, put GRE header in front of it, and then we have to fill a outer source and destination IP address so that this packet can be routed on the internet. The branch 1 router know its own public IP address, but it has a no clue what the public IP address of branch 2. ஸோ இதை தான் வந்து இங்கே இந்த ஸ்லைடில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா we need some help from another protocol. ஸோ another protocol மூலமாக இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹாப் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். ஸோ இந்த NHSRP மூலமாக அந்த ரவுட்ரு வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 2ஓட பப்ளிக் ஐபி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகி டிராஃபிக் வந்து சென்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த NHSRP ப்ரோட்டோகால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து சோர்ஸ் வரும், இது வந்து டெஸ்டினேஷன் வரும். நான் மாற்றி வந்து இந்த ஸ்லைடில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து இன்னர் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். அதாவது இன்னர் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுங்கிறது வந்து ப்ரைவேட் ஐபி. அவுட்டர் சோர்ஸுங்கிறது வந்து அவுட்டர் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து பப்ளிக் ஐபி. ஸோ இந்த பப்ளிக் ஐபி வழியாக உங்களுக்கு பேக்கெட் வந்து ரவுட் ஆகுது. பேக்கெட் வந்து ரவுட் பண்ணுறாங்க ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு. ஒன்ஸ் வந்து அந்த சைட் வந்து ரீச் பண்ண உடனே பப்ளிக் ஐபி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரைவேட் ஐபி மூலமாக உங்களுக்கு டேட்டா வந்து இதாகுது. ஸோ அதுதான் வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக டனல்னாவே வந்து ஒரு பேக்கெட்டுக்குள்ளே ஒரு பேக்கெட் வந்து இன்சர்ட் பண்ணி சென்ட் பண்ணுறது டனல். அதான் வந்து என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து NHSRP ப்ரோட்டோக்கால் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதுவரை நம்ம பார்த்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.